நீ முடங்கி கிடக்கிறவனா இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க எந்த சோர்வுல உட்கார்ந்து இருக்கலாம். எனக்கு போதும், இனிமே நான் போக மாட்டேன், எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம் என்று முடங்கி போன நிலையில் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு, நான் உன்னை நிலை நிற்க பண்ணுவேன், நான் உன்னை நிலையாக நிற்க பண்ணுவேன். ஒரு முடங்கி போன நிலையில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், சோர்ந்து போன நிலையில், எனக்கு நிற்க முடியல, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு எந்த பகுதியில் நீங்க ஒரு பலவீனத்தில் நீங்க தாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு சோர்வில் தாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு எந்த மனுஷனை நிற்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நிக்காம 40 வருஷம் நீங்க உங்க வாழ்க்கையை கடத்திட்டு போயிருக்கலாம். பிறந்தது முதல் நான் எதுலையுமே உறுதியா நின்னது கிடையாது, எதுலையுமே தைரியமா நின்னது கிடையாது. ஒரு மிரட்டலுக்கு பயந்து உட்காந்துருவேன், ஒரு எதிர்ப்பை கண்டா நான் மிரண்டு உட்காந்துருவேன். எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றதுக்கு நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. சொல்றீங்களா? அன்னைக்கு பவுலை தரிசனம் தந்து நிக்க வைத்து உலகமெங்கும் கொண்டு போன கர்த்தர் உங்களை நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.